ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பேங்கிள் கிளாஸ்க்கு அடுத்து இப்போ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இன்றைக்கான கிளாஸில் டபுள் லேயர் ஜிம்கா வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து ஜிம்கா எப்படி மேக் பண்ணுறது, டபுள் த்ரெட்டு ஜிம்கா எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து டபுள் லேயர் ஜிம்கா தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஜிம்கா பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து நம்ம 2 லேயர் கொடுக்க போகிறோம். நீங்கள் 3 லேயர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் எடுத்துக்கோங்க. நான் 2 லேயர்ன்றப்போ எனக்கு வந்து ஸ்மாலும் பிக் சைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டு தேவைப்படும், க்ளூ தேவைப்படும், அடுத்து ஸ்டோன் செயின் வந்து இதில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டோன் செயினும் கொடுக்கலாம், இல்லை குந்தன் ஸ்டோன்ஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பீட் செயின் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஐபின் தேவைப்படும். ஸோ ஐபின் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஐபின் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஓஹெச்பி ஷீட்டு, அந்த ஸ்டட்டுக்கு வந்து மேலே நம்ம கொடுப்போம்ல ஸ்மால் ஸ்டட்டு, ஸோ அது மேக் பண்ணுறதுக்காக நமக்கு ஓஹெச்பி ஷீட் தேவைப்படும். அடுத்து இயர் பின் தேவைப்படும். அடுத்து ஸ்டட் பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும் பின்னாடி ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து B7000 க்ளூ, அப்புறம் வேக்ஸ் ஷீட் இருக்குல்ல, அந்த வேக்ஸ் ஷீட், இது எல்லாமே வந்து இன்றைக்கான நம்ம டபுள் லேயர் ஜிம்கா மேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ த்ரெட்டில் வந்து நான் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி 15 ஸ்டாண்ட்ஸுன்றது நான் ஸ்மால் ஜிம்கா மேக் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து நான் 15 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் டபுள் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதுலேயும் நான் 15 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். 15 to 20 ஸ்டாண்ட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த சின்ன பேஸ்க்கு வந்து நான் 15 ஸ்டாண்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டட் பேஸோட சைஸ் வந்து ஜிம்கா பேஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இது எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ரேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் த்ரெட்டை உள்ளே விட்டு கையில் ரேப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பின் வச்சு நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கோங்க. அந்த ஹேர் பின் வச்சு ரேப் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டட்டையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. த்ரெட்டு ரேப் பண்ணுறப்போ மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஸ்டட்டு ஃபுல்லாக வந்து நம்ம த்ரெட்டு ரேப் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து டபுள் கலர் ஜிம்கா நம்ம மேக் பண்ணோம்ல, ஸோ அந்த பேஸ் வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தனால அதை எடுத்துட்டேன். நீங்கள் நியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா நியூவாக வந்து பேஸ் எடுத்து ஸ்டெட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு ஸ்டெட்டு தான் மேக் பண்ணி காட்டுவேன். நீங்கள் வந்து ஒரு பேர் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ செட்டாக நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் இருக்குல்ல, ஸ்டோன் செயின் நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்டோன் செயினை வந்து இந்த மாதிரி சுற்றிலும் அந்த ஜிம்கா பேஸோட அவுட்லைனில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எவ்வளோ உங்களுக்கு ஸ்டோன் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லேயர் தான் ஸ்டோன் செயின் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு லேயர் ஸ்டோன் செயின், ஒரு லேயர் குட்டி குட்டி குந்தன் ஸ்டோன் இருக்கும் இல்லை நம்ம ரவுண்டு 3 mm, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லேயர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லேயர் வந்து அந்த சுகர் பீட் செயின் இருக்கும்ல, பீட் செயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீட் செயினும் ஒரு லேயர் கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு லேயர் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் அப்படி லேயராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓஹெச்பி ஷீட்டில் வந்து நான் நம்ம ஸ்டட்டு மேக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதை மேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டட் பேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் தான் நான் எடுத்துருக்கேன். இது வந்து ப்ளவுஸ்க்கு இந்த இதுக்கெலாம் நம்ம ஆரி ஒர்க் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டோனு.
ஸோ அந்த ஒரு ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த ஸ்டோன் நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த ஸ்டோனை வந்து சென்டரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை சுற்றியில் அவுட்லைனுக்கு வந்து நான் ஸ்டோன் செயின் தான் வந்து அவுட்லைன் நான் கொடுக்க போகிறேன். இது வந்து 2 லேயராக கொடுக்க போகிறேன். நீங்கள் சிங்கிள் லேயர் வச்சாலும் சரி, டபுள் லேயர் ஆர் ட்ரிபிள் லேயர் வச்சாலும் சரி. ஸோ உங்களுக்கு மேலே இருக்க அந்த ஸ்டெட்டு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், அந்த ஜிம்கிலேயும் வந்து நீங்கள் ஒரு லேயர் ஸ்டோன் செயின், ஒரு லேயர் குந்தன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பீட் செயின் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதே இது கூட இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து ஒரு லேயர் வந்து பீட் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, குந்தன் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர ஐடியா வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஸ்டெட்டை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் நான் கொடுத்துருக்கேன். அகெயின் இன்னொரு லேயரும் வந்து நான் ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செயினை கட் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செயினை கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லேயரும் வந்து நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமேட்டு எக்ஸஸாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டக்குன்னு பண்ணுறனால உடனே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த எட்ஜஸில் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊதுபத்தியோ இல்லை வந்து அந்த ஹீட்டர், இதெல்லாம் எலக்ட்ரிக் ஹீட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அந்த எக்ஸஸாக இருக்குல்ல அந்த ஓஹெச்பி ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம இப்போ வந்து ஸ்டோன் செயின் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டோன் செயினை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றிலும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை வந்து அதை சுற்றிலும் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நான் பேஸ்ட் பண்ண உடனே அடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா ட்ரை ஆகலை. நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர், மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நான் டிசைன் கொடுத்துட்டேன். இப்போ கீழே குட்டி ஸ்டோன் இருக்கும், குட்டி பேஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த குட்டி பேஸ்க்கு வந்து அகெயின் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டோன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுறது ஐபின் நமக்கு தேவைப்படும். ஸோ ஐபின், அதுக்கப்புறம் நமக்கு குட்டி குட்டி பீட்லாம் இருக்கும்ல, நீங்கள் பேர்ல்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை பீடில் எடுத்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். இல்லை பெரிய பீடு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இயர்பின் தேவைப்படும். ஸோ இயர்பின் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த பீட்லாம் கோர்ப்போம்ல, கோர்க்கிறதுக்காக நமக்கு வந்து இயர்பின் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இயர்பின் எடுத்துக்கலாம். அந்த இயர்பின்னில் உங்களுக்கு எந்த மாதிரி பீட் தேவைப்படுதோ அந்த மாதிரி பீட்லாம் வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டி பீடு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ, இல்லை பெரிய பீடு இருந்தது அப்படின்னாலும் பெருசு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் அதுக்கு மேலேயும் வந்து ஒரு குட்டி
பீட், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பீடு, 2 பீடு, கீழே 2 மேலே 2 பீட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பெருசு இருந்ததுன்னா பெருசு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மீடியம் சைஸ், அந்த சின்ன சைஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் சின்ன பீடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பீட் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே நீங்கள் நோஸ் பில்லர் வச்சு அப்படியே வளைச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொக்கி மாதிரி கரெக்டாக அந்த வளைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கீழே இருக்க லேயர். ஸோ மேலே வந்து நம்ம பெரிய பேஸ் தான் கொடுக்க போகிறோம். பெரிய பேஸ் வந்து மேலே, சின்ன பேஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டோன் செயின் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எனக்கு காயறதுக்குள்ளேயே வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐபின் இருக்குல்ல, ஐபின் எடுத்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மடக்கி வச்சுருக்கோம்ல அந்த இயர்பின், அதோடு சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நோஸ் பில்லர் வச்சு அதை கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்து கேப் விட்டுருப்போம், இழுத்து விட்டுட்டு தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பீட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பீடு வேணாம், எனக்கு அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒட்டின மாதிரி ஜிம்கி வந்து ஒட்டின மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு செப்பரேட்டாக கீழே இருக்க லேயரும் தனியாக தெரியணும், மேலே இருக்க லேயரும் தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பீடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டெட்டு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ட்ரிபிள் லேயர் கொடுக்குறதுனாலும் நீங்கள் இன்னும் இதை விட பெரிய பேஸ் இருக்கும்ல, அந்த பெரிய பேஸ் வந்து அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த ஜிம்கி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம அந்த ஸ்டெட்டும் ஆல்ரெடி ஸ்டோன் செயின் இதெல்லாம் போட்டு நம்ம ஒட்டி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டட் பேஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டட் பேஸ் எடுத்து வேக் ஷீட்டு, அந்த வேக் ஷீட் இருக்கும்ல, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. வேக் ஷீட்டு கட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வேக் ஷீட்குள்ளே ஸ்டட் பேஸ் கொடுத்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஐபின் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஐபின் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த நீளத்துக்கு வச்சுட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த எட்ஜ் இருக்கும்ல, எட்ஜில் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுட்டு நீங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ரெடி பண்ணதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே அந்த ஸ்டெட் இருக்குல்ல, அதை இதோட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆயிரும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில, நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஸ்டெட் பேஸ் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லேயருக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணாலும் சரி. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்து இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு காயலை அதனால் நகண்டுகிட்டே இருந்தது, ஸோ லைட்டாக வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாயிரும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டபுள் லேயர் ஜிம்கா. இதே ட்ரிபிள் லேயர் வேணும்னா பெரிய ஸ்டட் பேஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜிம்கி. இதை வந்து அப்படியே நல்லா ட்ரையாக விட்டுறலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க இந்த ஜிம்கியோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.